தமிழ்நாட்டில் இந்த மோகன் சி லாசரஸ், இயேசு அழைக்கிறார், பால் தினகரன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போட்டு அந்த மக்கள்கிட்ட தசம பாகம் வாங்குறதுக்கு, தசம பாகம் கொடுக்கலன்னா அப்படின்ட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மோகன் சி லாசரஸ்லாம் மிரட்டி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போயிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் போடுறாரு இந்த பால் தினகரன். அங்கே போய் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சாட்சி கூட்டங்கள் அப்படி போடுவாங்க, எனக்கு வந்து கண்ணு தெரியல, நான் வந்து ஏசிட்டோன்னு சொன்னேன், ஏசு குணப்படுத்தினாருன்ட்டு. சென்னை கொளத்தூரை சேர்ந்த போதகர் ஒருத்தர் பிரெயின் டியூமர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நோய்களை கையசைவுல குணப்படுத்துறதா கூறி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி வருவதா இந்திய மருத்துவ சங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அவர் கண்ணாடி போட்டு தான் இருக்காரு, பால் தினகரன். அவருடைய கண்ணை குணப்படுத்தாத இயேசு வந்து அங்க வந்தவங்க கண்ணை குணப்படுத்துறாரு பார்த்தீங்களா, அங்க நிக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க எல்லாம். இதை எவனும் கேட்கவே மாட்டேன், நீயே கண்ணாடி போட்டு உடனே குணப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த மோகன் சி லாசரஸ் இவங்கெல்லாம் பல மருத்துவமனைகள் நடத்திட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மருத்துவமனை நடத்திட்டு இருக்காங்க. இயேசு குணப்படுத்துவார், நீ பிரார்த்தனை பண்ணா இயேசு குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த மருத்துவமனைகள் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ இதே போல கேள்வி வந்து அங்கே வந்திருக்குது மகாராஷ்டிராவில். அவங்க கேள்வி கேட்கறதோட நிப்பாட்டில் நேராக போயிட்டு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துட்டாங்க. இப்போ காவல் நிலையம் வந்து அந்த இதுக்காண்டி புகார் வழக்கு பதிவு செய்து 2013 அந்த சட்டத்துப்படி அந்த புகாரை பதிவு செய்து இவங்க மேலே வந்து வழக்கு தொடர்ந்து இவங்க மேலே வந்து புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மகாராஷ்டிராண்டால் நடந்துருச்சு. இதே திராவிட மாடல் ஆட்சி அங்கே நினச்சி அங்கே நடந்திருக்காது. ஏன்னா இதே போல் வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி மும்பையில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க இதே போல் கிறிஸ்தவர்கள்லாம், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, பலரை மாந்திரீகம் செய்து அந்த அவர் கொடுத்த அறிமுகம், அந்த மதமாற்ற பிரச்சாரம் பண்ண வந்து கொடுத்த அறிமுகம் என்னன்னா, பலரை மாந்திரீகத்தால் நான் வந்து கை கால் முடக்கியிருக்கேன், உயிரை எடுத்திருக்கேன், நான் இப்போ மனம் திருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் உங்கள்கிட்ட வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இப்போ இதுக்கு வந்தார். அப்போ அங்குள்ள மக்கள்லாம் போயிட்டு, அங்குள்ள மக்களில் ஒரு சிலர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. உடனே போலீஸ் ஸ்டேஷன் புகார் பண்ணி இதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அவர் வந்து முன்னாள் மாந்திரிகவாதின்னு சொல்கிறாரு, அதனால் வந்து அவங்க புகார் போய் கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. நீ வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து நிகழ்ச்சி நடத்தியே தீருவேன் அப்படின்னாங்க. அப்போ காவல்துறை ஒன்றும் செய்ய முடியல. என்னடா இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலன்ட்டு காவல்துறை பேசாமல் இருந்துருச்சு. உடனே அங்கே உள்ள சில அறிவுள்ள இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து பல மாந்திரிகம் மூலம் இது பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போது தமிழகத்தில் நடைபெற்ற இன்னும் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகள், கண்டுபிடிக்க முடியாத படுகொலைகள் நிறையா இருக்குது. அந்த கொலைக்கு காரணம் இவராகத்தான் இருப்பார். ஏன்னா இவர் வந்து மாந்திரிகம் மூலம் பலரை காலி செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இவரை கைது பண்ணி விசாரித்தால் அந்த கொலைகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும், அந்த கொலைகளை செய்தவர்களுக்கு குற்றவாளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல போய் அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு ஓடி போயிட்டாங்க அவனுங்க. அதே போல் ஒரு விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு, இந்து சமூகத்துக்கு வராத வரை இந்த மாதிரி வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்துருவோம் பாரு, செவிடுகளை எழுந்து வரணும், 4 பேர் எழுந்து வருவானுங்க, கையில் தடவணும், செவிடு காணாமல் போயிடும். அந்த சிடி ஒன்று எடுத்து இடுப்பில் வைக்கிறாங்க, நம்ம அந்த காணொலிகள்லாம் பார்த்துருக்கோம், வீடியோலாம் இடுப்பில் வைக்கிறாங்க. பல நாள் இருந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து சரியாகிடுது, இது மூட்டு வலி சரியாகிடுது. அப்போது இதே மாதிரியான மோசடி பேர்வழிகளை அடக்க வேண்டும், இல்லை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னா மகாராஷ்டிரா காவல்துறை மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஆட்சியால் தான் முடியும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கே கண்ணாடி போட்டுட்ருக்க, நீ வந்து இயேசு வந்து குணப்படுத்துவார்ன்ற. மோகன் சி லாசரஸ்க்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தை கிடையாது. அவர் வந்து மற்றவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற பற்றி இயேசுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இயேசுவால் முடியும் என்றால் முதலில் மோகன் சி லாசரஸ்க்கு குழந்தை பிறக்கட்டும், நம்ம பால் கண்ணாடி இல்லாமல் கண் பார்வை தெரியட்டும், அப்புறம் நீங்கள் இந்த மதமாற்ற தொழிலை செய்ய வாருங்கள். ஏன்னா இந்த மதமாற்ற தொழில் என்பது உங்களுக்கு வந்து அப்பாவிகளை ஏமாற்றி மோசடி செய்யும் மதமாற்றங்களை தடுக்காத வரை, மதமாற்றத்தை தடுக்க சட்டம் கொண்டு வராத வரை இந்த மாதிரியான ஆட்களின் தொல்லைகள் நம்ம தமிழகத்தில் எப்பயும் இருக்கும். ஆனால் இது வந்து இங்கேயோடு இருக்கட்டும், நீங்கள் அங்கே போய் அடிபட்டு வராதீங்க, அதுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு.